அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான அந்த உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. மிகவும் மகிமையான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த சபையாருக்கு சொல்லும் பொழுது, உங்கள் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தை, அவமானம், தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம் ஆக இவைகள் நமக்கு கர்த்தர் வைத்த அந்த லக்கை, அந்த கோல், அந்த பந்தய பொருள், அதை எதுவும் திருடிவிடக் கூடாது. நம்ம சரீரத்தில் உண்டாகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனைகள், ஆக முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிற மனிதர்கள் மத்தியிலே உண்டாகிற போராட்டங்கள், இவைகள் எந்த விதத்திலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வெற்றியை, அந்த லக்கை, அந்த ரிவார்டை இவைகள் திருடிவிடக் கூடாது. உங்க விசுவாசம் குறைந்து போகக்கூடாது என்று கொரிந்து சபையார் சொல்றார். பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க நாம் எதிர்பாராத சில சோதனைகள், நஷ்டங்கள் வரும் பொழுது விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஆகவே தான் அது நமது கோலே, லக்கை திருடிவிடுகிற காரியம். ஆகவே தான் சொல்றார், இவைகளும் இவைகளை திருடிவிடாதபடி கவனமா இருங்க. எத்தனை பாடு போராட்டம் வந்தாலும் இன்னும் விசுவாசத்துல முன்னேறி பந்தயத்தை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்றார், நாம் சந்திக்கிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வல்லமை நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே நீங்கள் சந்திக்கிற இந்த போராட்டம், பிரச்சனைகளை நீங்கள் அற்பமாகவும் எண்ணக்கூடாது, அந்த லக்கை கெடுத்துவிட அனுமதிக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. தேவ பிள்ளைகள் சந்திக்கிற இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு நல்ல வாய்ப்பு. ஒரு பெரிய வெற்றி கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு வாய்ப்பு. கிரயம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. ஆகவே கிரயத்தை வாங்கித்தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த கிரயத்தை கொடுப்பது எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆக உங்கள் கண்ணீர் வீணா போறதில்லை, உங்க பாடுகள் வீணா போறதில்லை, முடிவு மகிமையா இருக்கா. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஓடி லக்கை தொட்டு விட்டால் அவன் கடந்து வந்த தடைகள், போராட்டங்களை நினைச்சே பார்க்க மாட்டான். அதை போல நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி ஓடுவோம். அந்த லக்கை தொடும் பொழுது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. அத்தனை மகிமையை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.